ஏஐசிசி ஆல் லா காலேஜ் கோஆர்டினேஷன் இது வந்து அனைத்து சட்டக்குழு மாணவர்கள் ஒருங்கிணைப்பு. இது வந்து சட்டத்தையும் மாணவர்களையும் தனிச்சு எப்பயும் நம்ம பார்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம நாட்டில் வந்து எந்த ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாலும் அதில் வந்து பெரும் பங்கு ஆற்றுறது யாருன்னா சட்ட மாணவர்களும் வழக்கறிஞர்களும் நீதிபதிகள் தான். ஏன்னா ஒரு நாடு எந்த மாதிரி நடைமுறை கொண்டு போகிறோம், எதன் அடிப்படையான நோக்கத்தை நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்னா அந்த நாட்டோட சட்டங்களும் அங்கே மக்கள் சட்டத்தை வழிநடத்தி அதை ஃபாலோ பண்ணுறாங்களா அதை பற்றி தான் அந்த நாட்டோட பாதுகாப்பு, வெளியுறவுத்துறை எல்லாமே ஒரு கட்டமைப்பின் கீழே வந்து செயல்படுது அப்படின்றத நம்ம வந்து மதிப்பிட முடியும். இப்போ வந்து சட்டங்கள் வந்து மக்களுக்காக வந்து இயற்றப்படுதா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்போ வந்து அந்த மாதிரி சட்டங்கள் வந்து மக்கள் உரிமை சட்டமாக தான் இப்போ வந்து இயற்றிட்டு வராங்க. அது வந்து நம்ம வந்து மாணவர்களை நாம இப்போ வந்து நம்ம மாணவர்கள் இப்போ இன்னும் ஒரு 5 வருஷம் நம்ம முடிச்சோம், லா காலேஜ் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து வழக்கறிஞர்களாகவும் நீதிபதிகளாகவும் நம்ம வந்து வெளில வருவோம். ஏன்னா நம்ம வந்து மாணவர்களோட ஸ்டேஜ்லேருந்து நம்ம ஒரு வழக்கறிஞர் நீதிபதிகள் அந்த ஸ்டேஜ் போனால் நம்ம வந்து மக்களுக்காகவும் சமூகத்தில் வந்து நம்ம பிணைக்கப்பட்டிருப்போம். அதோட தேவைகள் இப்போ இருக்கிற இளைஞர்கள் எப்படி இருக்காங்கன்னா பெரும்பாலும் இல்லை, சிறுபான்மையோட சில பேர் வந்து நம்மளுக்கும் சட்டம் பயின்றாலும் நமக்கும் சமூகத்துக்கும் தொடர்பு இல்லாத மாதிரி தான் அப்படி ஒரு கண்ணோட்டத்தில் வந்து போயிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஏஐசிசி எதுக்காக நம்ம ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாணவர்களை சமூகம் சார்ந்த மக்களுக்கு அடிப்படையில் மக்களோட தேவைகளை அவங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகளை அடிப்படையில் நம்ம தீர்வு காணணும். ஏன்னா மக்கள் வந்து கடைசியாக நம்புற ஒரே ஒரு ஆயுதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தையும் அங்கே இருக்க வழக்கறிஞர்கள் நீதிபதிகளை மட்டும்தான் அவங்க வந்து நம்பி வருவாங்க. அப்படிப்பட்ட வழக்கறிஞர்கள் நீதிபதிகளாக போகிற நாம மக்களோட தேவையை எப்படி நம்ம பார்க்க போகிறோம், அதுக்கான ஒரு அடித்தளம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறோம். ஏன்னா எடுத்தோடனே நம்ம காலேஜ் முடித்தோம் அப்படின்னா போயிட்டு நீதிபதிகளாகவும் இல்லை வழக்கறிஞர்களாகவும் போயிட்டோம்னா மக்களோட உணர்வுகளை நம்மளால புரிஞ்சுக்க முடியுமான்னு பார்த்தோம்னா அதுக்கு வந்து கேள்விக்குறியாக தான் நிற்கும். அது வந்து இப்போ நம்ம காலேஜ் படிச்சுட்டே இருக்கோம், மாணவர்கள் பருவத்திலே நம்ம வந்து மக்களை பயணித்து அவங்களோட தேவைகள் அவங்களோட பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்ம வந்து உணர்ந்து அவங்க உணர்வுபூர்வம் அவங்க வந்து பயணிச்சோம்னா அப்போதான் நம்ம வந்து ஒரு சட்ட வல்லுநர்களாவோ இல்லை வந்து வழக்கறிஞர்கள் நீதிபதிகளானாலும் அவங்களோட பிரச்சனை அடிப்படையில் நம்ம வந்து பரிசீலனை பண்ணி நம்ம வந்து தீர்வுகளை கொண்டு வர முடியும். அதன் அடிப்படையில் தான் ஏஐசிசி வந்து நவம்பர் 24 அன்னைக்கு வந்து பாரிஸ் ஹைகோர்ட்ல வந்து ஒரு 5 சட்டக்கல்லூரி மாணவர்களை ஒருங்கிணைச்சு ஒரு பொறுப்பாளர்களை வந்து நியமிச்சு ஒரு அறிமுக கூட்டம் நடத்தணும். அதில் வந்து சோயல் புதுப்பாக்கம், ஆந்திரா லா காலேஜ், அப்புறம் பாரத் லா காலேஜ் அது போன்ற ஒரு 5 சட்டக்கல்லூரி மாணவர்கள் பொறுப்பாளர் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட நடவடிக்கை எப்படி இருந்துச்சுன்னா இது மக்களை பயணிக்கணும், அவங்களோட வந்து மாணவர்களை வந்து இயக்கப்படுத்தணும் அடிப்படையில் நவம்பர் 27 இணையவழி கூட்டம் நடத்தியிருந்தோம். அனைத்து சட்டக்கல்லூரிகளும் ஒருங்கிணைச்சு நம்ம வந்து ஒரு இணையவழி கூட்டம் ஒருங்கிணைச்சு பண்ணியிருந்தோம். அப்புறம் டிசம்பர் 26 அண்ணல் அம்பேத்கரோட நினைவு நாளை ஒட்டி தமிழகத்திலேயே ஒரு சட்ட மாணவர்கள் வந்து அம்பேத்கருக்கு வந்து நினைவு நாளில் வந்து மாலையிட்டு அவங்களை வந்து மரியாதை செலுத்தி அதுவும் சமத்துவ உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டு அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு வந்து வந்திருந்த ஒரு 100லேருந்து 150 மாணவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அந்த மாணவர்களை ஒரு இடத்துல உட்கார வச்சு அவங்களோட வந்து கலந்துரையாடி அவங்க காலேஜில் என்னென்ன பிரச்சனை இருக்கு, அவங்க வந்து சமூகத்தில் எப்படி பயணிக்க விரும்புகிறாங்க, அதன் அதை வந்து நம்ம எப்படி பரிசீலிக்கணும், அதை வந்து எப்படி நம்ம வந்து அடுத்த கட்டமாக நம்ம வந்து மாணவர்கள் இருக்கிற நம்ம மட்டும் பண்ணக்கூடாது. பேராசிரியர்கள் நிறைய ஜனநாயக சக்திகள் வந்து பேராசிரியர்களாக இருப்பாங்க, அவங்கள வந்து எப்படி அவங்கள்ட்ட வந்து அறிவுரை கேட்கறது, அவங்கள வந்து நம்மளோட எப்படி இணைச்சிக்கிறது அப்படி பற்றியான ஒரு பற்றி பேசி அவங்களுக்கு ஒரு கலந்துரையாடை அதுக்கப்புறம் கொண்டு வந்திருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம டிசம்பர் 21 முடிச்சதுக்கப்புறம் பிப்ரவரி 14 ஏன்னா இடையில அதுக்கப்புறம் வந்து எல்லா லா காலேஜஸ்க்கு வந்து செமஸ்டர் எக்ஸாம் அதுக்கப்புறம் இன்டர்னல் எக்ஸாம் அது மாதிரி நிறைய வந்துருந்துச்சு. அதனால வந்து நம்ம வந்து அப்போ வந்து நம்ம ஏஐசிசி அமைப்பு வந்து சரியா அப்போ வந்து ஒரு முன்னெடுக்க முடியல. அதுக்கப்புறம் பிப்ரவரி 14 காதலர் தினத்தை ஒட்டி சமத்துவ காதல் வந்து ஜாதி மதம் இல்லாமல் ஒரு காதல் இருக்கணும் அப்படின்றத ஒட்டி வந்து நம்ம கொண்டு போனோம். அதுவும் காதல் வந்து பொதுவாக
பொதுவில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து அதுதான் நம்ம காதல் சொல்கிறோமா? அது மட்டும் காதலா? இல்லை வந்து இது சமூகத்தை நேசிக்கிறது ஒரு காதல் தான். இது மாணவர்கள் இருக்கட்டும், இளைஞராக இருக்கட்டும், சமூகத்தை நேசிக்கணும், சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை பார்க்கணும். அதில் வந்து எப்படி நம்ம வந்து காதல் அப்படின்றத ஒட்டி நம்ம வந்து இப்போ அம்பேத்கர் அம்மாபாய் போல அவங்களும் வந்து சமூகத்துக்கான சமூகத்துக்கு வந்து அம்பேத்கரோட ஆற்றிய பணிகள்லாம் ரொம்ப பெருசு. அம்பேத்கர், மார்க்ஸ் அவங்களாம் வந்து சமூகத்துக்காக தங்களை வந்து அர்ப்பணிச்சுக்கிட்டு அவங்க வந்து பணியாற்றுறாங்க. அவங்க பண்ணதெல்லாம் காதல் தானே. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம வந்து இப்போ தனிப்பட்ட முறையில் நம்ம லவ் பண்ணோம்னா போகிறோம், பீச் பார்க் சுற்றுறோம், அது மட்டுமா? இல்லை வந்து இது சாக்லேட் வாங்கி கொடுக்குறது, பூ வாங்கி கொடுக்குறது, இதோட நம்ம நிறுத்திக்கிறோம். இப்போ வந்து அப்போ அவங்க பண்ணியிருக்காங்கல்ல, அதில் வந்து நம்மளோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா நம்ம பண்ணுறது காதலா? அதை வந்து நம்ம எப்படி கொண்டு போகணும்? அது மட்டும் அப்படி பண்ணுறது தப்புலாம் நாங்கள் சொல்ல, ஆனால் அது மட்டும் இருக்கக்கூடாது. அதையும் தாண்டி சமூகத்தை நேசிக்கணும். எல்லாரும் சமூகத்தை நேசி போனால் தான் இப்போ வந்து ஏறத்தாழ நிறைய பிரச்சனை இருக்குது. பெண்கள் மீது பாலியல் கொடுமை நிறைய நடக்குது. இப்போ அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கெல்லாம் இது ஒரு பாதுகாப்பு இல்லை. இப்போ அதுக்கப்புறம் புதிய சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. அட்வொகேட்ஸ் நம்மளுக்கு வந்து இப்போ வழக்கறிஞர்கள் திருத்த மசோதா கொண்டு வராங்க. இது போல ஏராளமான இது கொண்டு வராங்க. ஆனால் இது வந்து வழக்கறிஞர்கள் திருத்த சட்ட மசோதா வந்து வழக்கறிஞர்கள் மட்டும் பிரச்சனையா? அது வந்து சமூகத்தில் எப்படி இது பண்ணும், பாதிப்பை ஏற்படுத்தும், அதெல்லாம் நம்ம எப்படி கொண்டு வரணும்? அது வந்து இப்போ வழக்கறிஞர்கள் வந்து நம்ம வந்து ரோட்ல இறங்கி போராடக்கூடாது அப்படின்னு ஒரு ஆயிட்டு கொண்டு வராங்க. இப்போ அப்போ வந்து நம்மளோட உரிமையை வந்து நம்ம கேட்கக்கூடாது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா நம்ம வழக்கறிஞர் பணியிலே நம்ம நீடிக்க முடியாது அப்படின்றத ஒட்டி தான் அந்த மாதிரி அமெண்ட்மெண்ட்லாம் கொண்டு வராங்க. அதை நம்ம போராடக்கூடாது. அதனால் நம்ம இருக்கிற நம்ம வந்து நம்மளுக்கு எப்படி நம்ம எதிர்பார்க்கணும், நம்ம வந்து எப்படி அதை எதிர்த்து போராடணும், அதெல்லாம் வந்து ஒரு இதை வந்து நம்ம மற்ற லா காலேஜஸ்க்கு வந்து ஒரு இணைப்புன்றது வந்து இது இல்லாமல் இருக்கு. இப்போ சோயல் கல்லூரியாக இருக்கட்டும், புதுப்பாக்கம் லா காலேஜ், பட்டரைப்பெரும்புத்தூர் பாரத் லா காலேஜ், இவங்களுக்கான ஒரு தொடர்பு வந்து ஒரு சட்டக்கல்லூரி மாணவர் மத்தியில் வந்து ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மாணவர்கள் இருக்கிற அளவு கூட நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு இணைப்பு கிடையாது. அதுக்கான ஒரு தொடர்பு உண்டாக்கணும். அவங்கள வந்து ஒரு சமூகம் சார்ந்து பயணிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் இந்த ஏஎல்சிசி ஆல் காலேஜ் கோஆர்டினேஷன் அனைத்து சட்டக்கல்லூரி மாணவர்கள் ஒருங்கிணைப்பு குழு வந்து ஃபார்ம் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் வந்து இன்னைக்கு டிசம்பர் மார்ச் 5 அனிதா பிறந்த நாள், அதை ஒட்டி ஒரு அரைக்கூட்டம். நாளைக்கு வந்து சூழல் கல்லூரியில் வந்து கல்லுக்கூட்டம் என்ற பகுதியில் வந்து லீகல் அவேர்னஸ் கேம்ப். கல்லுக்கூட்ட பகுதியில் வந்து இன்னைக்கு வரைக்கும் அங்கே வந்து தண்ணி கிடையாது, ரோடு வசதி கிடையாது. நீங்க அங்க பாக்குற சென்னையில வந்து அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு சென்னை, ஒரு மேரா சிட்டி ஐடி செக்டர் இருக்கிற ஒரு பகுதியில வந்து அதுக்கு ஆப்போசிட்டா இப்படியும் ஒரு நகரமாக இது கிரேட்டர் சென்னை என்ற சொல்ற ஒரு நகரத்துல வந்து இப்படி ஒரு கிராமம் இருக்கா அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு பகுதி இருக்கு. அங்க வந்து லீகல் அவேர்னஸ் கேம்ப். அதுக்கப்புறம் வந்து இது மார்ச் 8 உலக மகளிர் தினம், அதை ஒட்டி ஒரு இயக்கம் வந்து நம்ம ஏஎல்சி சார்பாக எடுத்திருக்கோம். இது போல வந்து பல இயக்கங்கள் இது இயக்கப்படுத்துறது வந்து நம்ம ஏஎல்சி சார்பாக இன்னும் முன்னெடுப்போம். உங்களை போல இன்னும் இருக்கிற சட்டக்கல்லூரி மாணவர்களை சமூகம் சார்ந்து பயணிக்க வைக்கிறதுக்கு வந்து நீங்களும் ஒத்துழைக்கணும். உங்களோட மாணவர்களாக இருந்தாலும் சரி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸு நண்பர்கள் எல்லாரையும் வந்து ஏஎல்சிசி சார்பாக இதில் இணைஞ்சு பயணிக்கணும்னு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.